ஒரு சின்ன பேப்பர் பொம்மையும் ஒரு சாதாரண பிரெஞ்சு பிரிச்சுவலும் 9 பேரை 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பேய் பிடிச்ச ஸ்கூலுக்கு கொண்டு போய் மாட்டி விட்டு அவங்களோட வாழ்க்கையவே மொத்தமா நரகமா மாத்திருச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு நம்ம காப்ஸ் பாட்டி அனிமையோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற அனிமே இருக்கே யவா, இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெரிக்கோச்சான் மாதிரி ஃபன்னா ஜாலியா இருக்காது. பயங்கர ஹாரரா செம்ம டார்க்கா அனிமே முழுக்க முழுக்க வெறும் ரத்த கலரியா மட்டும்தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த அனிமோட எண்டிங் வேற பயங்கர டிப்ரெசிங்கா இருக்கும். அதனால இங்க கருணை இறக்கங்கிற வார்த்தைக்கெல்லாம் இடமே கிடையாது. இந்த அனிமையோட ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தோணும். ஆனா ஒரு தடவை ஹெவன்லி ஹாஸ்ட் ஸ்கூலுக்குள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வரவே முடியாது. சரி, இப்போ நம்ம காப்ஸ் பாட்டி அனிமையோட எபிசோட் 1க்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன் 1973ல ஒரு நாள் நைட்டு நல்லா பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா ஊருக்கு நடுவுல அமைஞ்சிருக்க ஹெவன்லி ஹாஸ்ட்ங்கிற எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்படியே பொறுமையா ஸ்கூலுக்குள்ள போக போக இந்த நடுராத்திரி நேரத்துல ஸ்கூலோட பெஸ்ட்மென்ட்ல இருந்து சில சின்ன குழந்தைங்க பயத்துல பயங்கரமா கத்தி கதறி அழுகிற சத்தம் கேக்குது. இப்போ அந்த சத்தம் வந்த இடத்த காட்ட இங்க இதே ஸ்கூல்ல படிக்கிற 4 குட்டி பொண்ணுங்களை எவனோ ஒருத்தன் கடத்தி கொண்டு வந்து கண்ணு கையை காலுன்னு எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். வேணா, தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, என்னை அவுத்து விட்டுருங்க, நான் அப்பா அம்மா கிட்ட போகணும்னு இந்த 4 பொண்ணுங்களும் மரண பயத்துல கதறிக்கிட்டு இருக்க இவங்களை கடத்திட்டு வந்தவன் இந்த பொண்ணுங்க இவ்வளவு தூரம் கெஞ்சியும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த குழந்தைகளை ஒவ்வொருத்தரா கொடூரமான முறையில தங்கிட்ட இருக்க கத்திரிக்கோலை வச்சு கொல்ல ஆரம்பிச்சிடறான். இதனால ஒரு சில நிமிஷத்திலேயே உயிர் பயத்துல கதறிக்கிட்டு இருந்த எந்த பாவமும் பண்ணாத அந்த சின்ன குழந்தைகளோட அழுகுரல் சத்தம் சுத்தமா நின்னு இந்த மொத்த இடமும் அவங்களோட ரத்தமா மாறிடுது. இப்ப இவன் பண்ணதே மன்னிக்க முடியாத பெரும் பாவமா இருக்கப்ப இதுக்கு மேலே நான் ஒண்ணு பண்றேன் பாருங்கன்னு இன்னும் கொடூரமா அந்த சைக்கோ இறந்து போன பசங்களோட டெட் பாடியில இருந்து நாக்க பேர் அறுத்து அதை தனியா எடுத்து ஒரு குட்டி பையில போட்டு வச்சுக்கிறான். இவ்வளவு நேரம் இவன் பண்ண கொடூரத்தை எல்லாம் இதே ரூம்ல ஒரு ஓரமா உட்காந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க பொண்ணு பார்த்து ரசிச்சு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு யாரு? அந்த ஆளு ஏன் இவ்வளவு கொடூரமா சின்ன பசங்களை எல்லாம் கொல்லணும்? இந்த கொடூரத்துக்கெல்லாம் பின்னாடி இருக்க உண்மையான காரணம் தான் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தெரிஞ்சுக்கணும்னா காப்ஸ் பாட்டி ஆரம்பிக்கலாம். திரும்பவும் கதை 35 வருஷம் கழிச்சு 2008 ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த ஹெவன்லி ஹாஸ்ட்ங்கிற எலிமெண்டரி ஸ்கூல பல காரணங்களுக்காக 1975ல மொத்தமா இடிச்சு தள்ளிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதே இடத்துல கிசாரகி அகாடமிங்கிற பேர்ல வேற ஒரு ஹை ஸ்கூல கட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு யாரும் நலம் படம் பார்த்திருக்கீங்கல்ல, ஒரு கொடூரமான சம்பவம் நடந்த இடத்துல புதுசா குடி வந்தவங்க அந்த பழைய சம்பவங்களோட விளைவுகளை சந்திக்கிற மாதிரி அந்த படத்துல கதை இருக்கும். இந்த அனிமாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். 1975ல இதுக்கு முன்ன இந்த பழைய ஸ்கூலை இடிச்சிட்டு அதே இடத்துல புதுசா கிசாரகி அகாடமிங்கிற ஒரு ஹை ஸ்கூல கட்டினாங்கன்னு சொன்னல. இங்க படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம கதையோட மெயின் கேரக்டர்ஸ். இவங்கள முதல்ல வரது நம்ம ஹீரோ சத்தோஷி. ஆள் எப்படின்னா ரொம்பவே நல்ல மனசுக்காரன். யாருக்காவது ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே ஓடி போய் உதவி பண்ற டைப். இவனுக்கு பயங்கர பாசக்கார குட்டி தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவ பேர் யூகா. இதே கிளாஸ்ல தான் சத்தோஷியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான நவமியும் படிக்கிறா. இவ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கேரக்டர். ஆனா இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சீக்கோ இருக்கால, அவ அப்படியே நம்ம நவமிக்கு ஆப்போசிட். எப்பவும் கலகலப்பா 18+ டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு குரூப்பே கலாச்சி சுத்துற ஜாலியான டைப். இவ மட்டும் இல்லனா இந்த கேங்கே சைலண்ட் ஆகிரும். இவங்களோட குரூப்ல இன்னொரு கேரக்டர் இருக்கான், அவன் பேர் சகுதரோ. ஆளு வெளியே பார்க்க ரொம்பவே அமைதியான படிப்புல கவனம் செலுத்துற ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா இவன் மனசுக்குள்ள எந்த நேரத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாராலையும் கணிக்கவே முடியாது. இந்த குரூப்ல இருக்க மயங்கிற பொண்ணு மேல இவனுக்கு ரொம்பவே பாசம். பாசத்தையும் தாண்டி ஒரு குட்டி காதல் இருக்குன்னு கூட சொல்லலாம். மயுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா முதல்ல கவலைப்படுறது இவன் தான். இந்த பயவுலைக்கு போட்டோ எடுக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவழிக்கிற சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கேமரால போட்டோ பிடிச்சி வச்சுக்கிற பழக்கம் இருக்கு. இப்ப கூட அப்படிதான். நாளைக்கு இவங்க ஸ்கூல்ல நடக்க போற கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்காக இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து வேலை பார்த்தப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கப்ப இவனோட கிரஸ் ஒத்த குழுமி மயோ கால் பண்றா. ஹலோ, என்னப்பா சகுதரோ, எப்படி இருக்க? நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர் பேசுறேன்னு குரலை மாத்தி பேசி நக்கல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் என்ன மயோ இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? என்னை கலாய்க்கிறத தாண்டி வேற ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசணுமா? ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதுக்கு தான் உனக்கு குட் லக் சொல்லலாம்னு கால் பண்ணேன். வேற எதுவும் இல்லன்னு ஒரு மாதிரி தயங்க. நாளைக்கு தானே நீ நம்ம ஸ்கூலுக்கு வர போற கடைசி நாள்? ஆமா, நான் நாளைக்கு தான் உங்களோட இந்த ஸ்கூல்ல இருக்க போற கடைசி நாள்ல. இவ்வளவு நேரம் ஜாலியா நார்மலா பேசிக்கிட்டு இருந்தவ திடீர்னு எமோஷனலா பேசுறா. ஏன்னா மையோட அப்பாவுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கதால அவங்க குடும்பத்தோட ஊரை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போக போறாங்க. இங்க பாரு, நீ வேற ஊருக்கு வேற ஸ்கூலுக்கு போக போறதுனால எதுவும் மாற போறது இல்ல. நம்ம நினைச்ச நேரத்துக்கு போன் பண்ணி பேசலாம், எப்பவும் போல நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். அதனால நீ எதை நினைச்ச தேவையில்லாம கவலைப்படாதன்னு மைக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து இந்த குரூப்ல இருக்கிற ரொம்பவே முக்கியமான கேரக்டர் ஐயமி. பேய் பிசாசு சாபங்கிற அமானுஷமான விஷயங்கள் மேல எல்லாம் அதிக ஆர்வம் இருக்க டைப். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தா இவ மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான பேய் கதைகளை தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருப்பா.
இவ நைட் டைம்ல மார்க்கெட் பக்கமா ஒரு முக்கியமான விஷயத்தை பிரிண்ட் அவுட் எடுக்க வரும்போது இங்க வச்சு இவளோட ஃப்ரெண்ட் ஆனா யோசிக்க பாக்குறா. இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இது ஐயுமி மேல ஒரு கிரஷ். அப்புறம் என்ன ஐயுமே பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பேப்பர் எதுவும் பிரிண்ட் அவுட் எடுக்க நீங்க வந்தியான்னு கேட்க, கொஸ்டின் பேப்பரா சேச்சே அதெல்லாம் இல்லடா, நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டு மைய ஊரை விட்டு போக போறல்ல, அதான் அவளுக்காக சின்னதா ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி பிளான் பண்ணிருக்கேன். அதுக்காக தான் இந்த சச்சிகோ எவர் ஆஃப்டர்ங்கிற சடங்கை பண்றதுக்காக பேப்பர் பொம்மையை பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு வந்தேன். இந்த சடங்கை ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணா கடைசி வரைக்கும் நம்ம யாரும் பிரியவே மாட்டோம்னு நெட்ல படிச்சேன். அதனால நீ நாளைக்கு ஈவினிங் கரெக்டா எங்க கிளாஸ் ரூமுக்கு வந்துரு, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த சச்சிகோ எவர் ஆஃப்டர்ங்கிற சடங்கை பண்ணலாம்னு சொல்றா. இப்ப மறுநாள் இந்த ஸ்கூல்ல அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நல்லபடியா முடிய மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம பசங்க மட்டும் இவங்க பிளான் பண்ணபடியே மைக்கு சென்டா படி கொடுத்து இவளோட சச்சிகோ எவர் ஆஃப்டர்ங்கிற சடங்கை பண்ண தங்களோட கிளாஸ் ரூம் பக்கமா போயிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் இப்ப இவங்க யாருக்குமே தெரியாது அவங்க போயிட்டு இருக்கிறது கிளாஸ் ரூம் பக்கமா இல்ல தங்களோட சாவு பக்கமானு. இன்னும் கொஞ்ச நேரத்துல விளையாட்டா பண்ண போற ஒரு சின்ன சடங்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் இல்ல வாழ்க்கையவும் எதிர்காலத்தையும் மொத்தமா தலைகீழாக்கி நரகமா மாத்த போகுது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே நல்லா வெறித்தனமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சுத்தி ஒரே இருட்டு. ஸ்கூல்ல இவங்கள தவிர வேற யாருமே இல்ல. இதனால ஏன்டா இந்த பக்காவான ஹாரர் வைபை வேஸ்ட் பண்ணணும்னு நம்ம பேய் கதைகளின் நாயகி ஐயுமி கிட்ட செம்மையான ஒரு பேய் கதையை சொல்ல சொல்லி மத்தவங்க எல்லாரும் கேக்குறாங்க. உடனே இவளும் கிளாஸுக்கு நடுவுல மெழுகுவத்தியை ஏத்தி வச்சுட்டு மூஞ்சிய சீரியஸா வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் கேட்ட மாதிரியே ஒரு தரமான பேய் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப நான் சொல்ல போறது வெறும் சாதாரண கற்பனை கதை இல்ல. 35 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம ஸ்கூல் இருக்க இதே இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்த ஹெவன்லி ஹாஸ்ட்ங்கிற ஸ்கூல்ல நடந்த உண்மையான சம்பவம். அப்ப வருஷம் 1973 ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொம்பளை டீச்சர் ஒருத்தாங்க இதே மாதிரி நல்லா பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க டைம்ல படிக்கட்டுல இருந்து கால் தவறி கீழே விழுந்து கழுத்தெலும்பு உடைஞ்சு ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. அப்போல இருந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த ஸ்கூலை சுத்தி தொடர்ந்து பல அமானுஷ்யமான நடக்கவே கூடாத சம்பவங்களா நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால அந்த ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு கட்டத்துக்கு மேல இவ்வளவு பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாம மென்டல் பிரேக் டவுன் ஆகி ஸ்கூலோட மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சு செத்தே போயிட்டாரு. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா அன்னைக்கு படிக்கட்டுல இருந்து தவறி கீழே விழுந்து இறந்து போன டீச்சரோட ஆவி தான் செத்துட்டங்கிறது கூட தெரியாம இன்னைக்கு வர ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் எப்பெல்லாம் நைட் டைம்ல இந்த மாதிரி மழை பெய்யுதோ அப்பெல்லாம் திரும்ப இங்க வந்து எதையாச்சும் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல சுத்தி உள்ளவங்க எல்லாம் செம்மையா பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் அந்த டீச்சரோட பேய் வரத சில அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1 அவங்க வரப்ப சுத்தி உள்ள எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகி மொத்த இடமும் இருட்டாகிரும். 2 பூட்டி இருக்க கதவை யாரோ 2 தடவை பலமா தட்டுற மாதிரியே சத்தம் கேட்கும். 3 அடுத்து நல்லா வெள்ளையா இருக்க ஒரு உருவம் கதவை பொறுமையா திறந்துகிட்டு உள்ள வந்து இன்னும் இங்க யாராச்சும் உயிரோட இருக்கீங்களான்னு கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க கிளாஸ் ரூம் கதவை யாரோ 2 தடவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே எல்லாரும் பயத்தோட கதவு பக்கமா பாக்க இப்ப அங்க இருந்து எந்த சவுண்டையும் காணோம். ஏய் இப்ப யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுல, இல்ல அது ஒருவேளை உன்னோட கற்பனையா தான் இருக்கும். அடி ஐயோமி நீ எங்களோட விளையாண்டதெல்லாம் போதும், உடனே உன்னோட பிராங்கெல்லாம் நிறுத்துன்னு இந்த குரூப்ல ஒருத்தன் கத்த. ஆட பாவிகளா நானும் உங்க கூட உள்ளதுனால உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான்லாம் எதுவுமே பண்ணலடான்னு ஐயோமி கத்த. இப்ப இவங்க கிளாஸ் கதவு பொறுமையா தன்னால திறக்குது. இன்னும் இந்த இடத்துல யாராச்சும் உயிரோட இருக்கீங்களா? இப்ப பூரா பயலும் ஐயோ போச்சு இவ கதையில சொன்ன அந்த டீச்சர் போய் உண்மையாவே இங்க வந்துருச்சுன்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்க. டக்குன்னு எல்லா லைட்ஸ் ஆன் ஆகிடுது. என்னடான்னு பார்த்தா இங்க வந்திருக்கிறது பேயெல்லாம் கிடையாது, இவங்களோட கிளாஸ் டீச்சர் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க இந்த பக்கமா வந்தப்ப ஐயமி சொன்ன பேய் கதை இவங்களுக்கு கேட்டிருக்கு. அதனாலதான் போற போக்குல தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைட்டா வம்பிழுத்து விளையாடி இருக்காங்க. எரும மாடுகளா உங்க கூட கல்ச்சுரல்ஸ்க்கு வந்தவங்க எல்லாம் இந்நேரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கவே போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொல்ல சரி எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்டா சச்சிகோ எவர் ஆஃப்டர்ங்கிற ஒரு சடங்கை மட்டும் பண்ணி ஐயுமி கேக்குறா. சச்சிகோ எவர் ஆஃப்டரா அப்படின்னா என்ன? அது நான் இன்டர்நெட்ல தான் இந்த சச்சிகோ சடங்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இத ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணா அவங்க எவ்வளவு தூரம் பிரிஞ்சு போனாலும் சரி கடைசி வரை எல்லாரும் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்கன்னு சொல்றா. இத கேட்டதுமே மையோ நம்ம இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போக போறோமேன்னு ஃபீல் பண்றா. இங்க பாரு மையோ நீ பக்கத்து ஊருக்கு தானே போக போற, அது ஒன்னும் ரொம்ப தூரத்துலாம் இல்லையே, அதனால ஸ்கூல் லீவ் விடும் போதெல்லாம் நாங்க எல்லாரும் ஒண்ணா கிளம்பி ஒண்ணா பார்க்க அங்க வந்துடுறோன்னு இவ ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு போறோமேன்னு கவலைப்படக்கூடாதுன்னு எல்லாரும் ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தாமா மையோ இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த மாதிரி இப்படி அழுதுகிட்டே இருக்க போற, கண்ணை தொடச்சிட்டு என்னைய பார்த்து சரி பாப்போம். ஓகே இப்போ எல்லாம் கவனமா கேட்டுக்கோங்க. இந்த சடங்கை பண்ண நம்ம எல்லாரும் சச்சிகோ பேப்பர் பொம்மையை சுத்தி வட்டமா நின்னுக்கிட்டு இந்த பொம்மையை ஆளுக்கு ஒரு பக்கமா புடிச்சுக்கிட்டு சடங்குல எத்தனை பேர் கலந்துக்க போறாங்களோ அத்தனை தடவை சச்சிகோ நாங்க உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல எல்லாரும் பேப்பர் பொம்மையை புடிச்சு இழுக்கணும். இப்படி பண்றதால நம்ம குரூப்ல எல்லாருக்கிட்டையும் சச்சிகோவோட ஒரு பேப்பர் துண்டு இருக்கும். அதை எவ்வளவு நாள் நம்ம சேஃபா வச்சுக்கிறோமோ அவ்வளவு நாள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றா. சரி இப்போ நம்ம குரூப்ல டீச்சர் அப்புறம் சத்தோஷியோட தங்கச்சியை சேர்த்து மொத்தமா 9 பேர் இருக்கும். அதனால எல்லாரும் மனசுக்குள்ள 9 தடவை சச்சிகோ நாங்க உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம்னு சொல்லுங்க. இதுல யாராச்சும் தப்பா சொன்னா சடங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணவே முடியாம போயிடும். என்னம்மா என்னென்னமோ சொல்லி எங்களை பயமுறுத்துற, ஒருவேளை யாராச்சும் இதை தப்பா சொல்லிட்டா என்ன ஆகும், அதெல்லாம் யாருக்குடா தெரியும். சரி வாங்க சும்மா பேசிட்டு இருக்காம இந்த சடங்கு ஆரம்பிக்கலாம். எல்லாரும் நான் சொன்ன மாதிரியே மனசுக்குள்ள 9 தடவை சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் இந்த பொம்மையை ஒன்னா சேர்ந்து புடிச்சுக்கோங்க. ரைட்டு இப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் இதை புடிச்சு இழுக்க தயாரா இருங்க.
1, 2, 3. அவ்வளவுதான்ப்பா. சடங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் இந்த பேப்பர சேஃபா எடுத்து வச்சுக்கிட்டு பத்திரமா வீடு போய் சேருங்கன்னு சொல்ல, திடீர்னு இந்த மொத்த பில்டிங்கும் நிலநடுக்கம் வந்த மாரி பயங்கரமா நடுங்கி, சுத்தி இருக்க டேபிள், பெஞ்ச், லைட்டுங்க, ஜன்னல் கண்ணாடின்னு எல்லாம் கீழ உடைஞ்சு விழ ஆரம்பிக்குதுங்க. நிலநடுக்கம் நின்னதும், "பசங்களா உங்க யாருக்கும் அடி எதுவும் படலையே? எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்கன்னு?" கேட்க, அதாரணி இவங்க நின்னுகிட்டு இருந்த தரையில ஒரு பெரிய ஓட்டையா விழுந்து, மொத்தமா எல்லாரும் இப்ப உருவான அந்த குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. இப்ப 2 மணி நேரம் கழிச்சு நம்ம நயமி கண்ண தொறந்து பார்க்கிறப்ப, இவ இருக்க இடம் 2008ல நம்மாளு படிச்சுக்கிட்டு இருக்க கெசரகி அகாடமி கிடையாது. 35 வருஷத்துக்கு முன்னாடி பல காரணங்களுக்காக 1975ல இடிச்சு தள்ளப்பட்ட ஹெவன்லி ஆர்ட்ஸ் எலிமெண்டரி ஸ்கூல். இங்க என்னடா நடக்குது? நம்ம எப்படி இங்க வந்தோம்னு இவளுக்கு மட்டும் இல்ல, இத பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கும் ஒண்ணும் புரியல. இந்த இடத்துல காப்ஸ் படி அனிமேவோட பார்ட் 1 முடியுது. இதுக்கப்புறம் என்னாச்சு? இவங்க எல்லாம் எதுக்காக எப்படி திடீர்னு 2008ல இருந்து 1975க்கு வந்தாங்க? இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னங்கறதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டுல டீடைலா பார்க்கலாம். அதனால நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த புது அனிமே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அரண்மனை காஞ்சனா மாதிரியான ஹாரர் காமெடி படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்டுருக்க மெரிக்கோ சான்ங்கிற அனிமேவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அந்த அனிமேவோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அடுத்த வாரம் காஸ் பாட்டியோட அடுத்த பார்ட்ல மீட் பண்றேன். அது வரைக்கும் சேஃபா இருங்க. ஹெவன்லி ஆர்ட்ஸ் ஸ்கூல் பக்கம் மட்டும் போயிடாதீங்க.